நம்ம பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்க போதுங்க. நல்ல வேதம் படிக்கிறீங்க, நல்ல வேதத்தை கேட்கிறீங்க, நல்ல வேதத்தை சுமந்து கொண்டு நல்ல பிரசங்கம் பண்றீங்க, வெரி குட். ஆனா வேதத்தின் பிரகாரமாக நம்ம வாழுறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஏன்னா யோவான் 14:15 என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் என்னில் அன்பா இருப்பீர்கள், ஆனால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள். ஆண்டவர் நீ என்ன நேசிக்கிறியா இல்லையான்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிட்டார். இஃப் யூ ஃபாலோ தி வேர்ட்ஸ் தென் யூ லவ் மீ, இஃப் யூ லவ் தி வேர்ட்ஸ் யூ வில் ஃபாலோ தெம். அப்ப நீ வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாலே, இந்த கட்டளைகள் கற்பனைகள் வேதத்தை கீழ்ப்படிஞ்சாலே நீ என்ன நேசிக்கிற. சோ நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமா, அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லையா? நம்ம அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம நடந்தா நம்ம அவரை நேசிக்கிறோம்னு அர்த்தமா? நம்ம ஒரு வார்த்தையின் பிரகாரமாக நடக்கலன்னா நம்ம போய் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றோமே தவிர நம்ம பொய்யா சொல்றோன்றது ஆண்டவர் அறிந்து கொள்வார். சோ இங்கிருந்து பிரியமான தேவ ஜனமே, அவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம, அவருடைய வார்த்தையை பேசுகிற